ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அபீஸ் earning டிப்ஸ். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆப் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து இந்த ஜாப் வந்து என்ன பார்த்திங்கன்னா ஆர்டர் கிராப்பிங் சைட்டு தான். ஸோ பார்த்திங்கன்னா செம்ம ஆப்பு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து 25 ரூபி வந்து நம்ம ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ 25 ரூபி வந்து நம்ம ஏர்ன் பண்ணிக்க முடியும். டெய்லி வந்து 30 ஆர்டர் கிராப்பிங் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஆர்டர் கிராப்பிங் வந்து 30 ஆர்டர் கிராப்பிங் பண்ணணும். ஸோ ஆர்டர் கிராப்பிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி தான், சீக்கிரமே பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது என்ன ஜாப்பு, இது எப்படி பண்ணுறது, எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க இருந்தால் மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டெய்லியுமே வீட்டிலேருந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆப்ஸ் அண்ட் வெப்சைட் பற்றின ஃபுல் ரிவ்யூஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெட்ஸ் கம் ஆன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வெப்சைட்டோட நேம் பார்த்திங்கன்னா ஷாப்பிங் லைக்ஸ். ஸோ இந்த வெப்சைட் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா சைனப் போனஸ் பார்த்திங்கன்னா 500 ரூபீஸ் சைனப் போனஸு. ஸோ வந்து டெய்லி வந்து 30 டாஸ்க் வந்து நம்ம பண்ண வேண்டியிருக்கும். மினிமம் விட்ரா 100 ரூபி மட்டும்தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஃபர் கோடு ஃபஸ்ட்டு உங்களுக்கு டாப்லேயே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துக்கணும். ஸோ கேப்சா சென்ட் கோடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பருக்கு ஒரு கேப்சா வரும். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ பாஸ்வேர்டு அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு ஸோ ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஐடி வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட் கோடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ வந்து எனக்கு கோடு வந்து இப்போ எனக்கு ரிசீவ் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுவோம் இருக்குது. ஸோ 37. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து கோடும் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ வந்து நான் ஃபுல்லாக எல்லாம் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத கொடுத்துக்குவோம். ஸோ லோடிங் ஆகிட்டு ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி கிளிக் ஓகே பட்டன் டு டிடெக்ட் லாகின் பேஜ் ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே கொடுத்துக்கப்புறம் லாகின் பேஜ் வந்துடும். ஸோ நான் இங்கே சேவ் கொடுத்துக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே உங்களோட ஃபோன் நம்பர் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி முடித்தோன்னே பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணணும். ஸோ நான் ஃபோன் நம்பர் என் பாஸ்வேர்டு போட்டு நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், லாகின் பண்ணணும் உள்ளே போனோன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ ரிமைண்டர் அப்படின்னு சொல்லிட்டு சம் யூசர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து அதை படித்து பார்த்துக்கோங்க. நான் ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா ஸோ இதுதான் வந்து இந்த ஹோம் பேஜ் பார்த்திங்கன்னா ஷாப்பிங் லைக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளாட்ஃபார்மோட ஹோம் பேஜ். ஸோ டோட்டல் அசிஸ்ட் அதாவது வந்து நம்மளுக்கு 500 வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ டோட்டல் அசிஸ்ட் அப்படிங்கிற இடத்துல 500 வந்து சைனப் போனஸாக கொடுத்துட்றாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆர்டர் கிராப்பிங் பண்ண போகிறோம். ஸோ ஆர்டர் கிராப்பிங் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இது மட்டும் தான் நம்மளுக்கு ஃப்ரீ பிளான். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணோன்னா பார்த்திங்கன்னா இந்த பேஜுக்கு வரும். ஸோ இந்த பேஜில் பார்த்திங்கன்னா ஆர்டர் கிராப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆர்டர் வந்து கிராப் ஆகி 2 டைம்ஸு ஸோ பர்ச்சேஸ் அப்படிங்கிறத கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ ஓகே, அவ்வளோதான். ஸோ ஒரு ஆர்டர் கிராப்பிங் தான் நான் பண்ணேன். ஸோ ஒரு ஆர்டர் கிராப்பிங்கே பார்த்திங்கன்னா 1.70 வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ வந்து இதை நம்ம மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ பண்ணலான்னு பார்த்திங்கன்னா 30 டைம்ஸ் பண்ணணும். ஸோ 30 டைம்ஸ் வந்து பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வந்து நான் செகண்ட் டைம் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ செகண்ட் டைம் ஆர்டர் கிராப்பிங் கொடுக்குறேன். ஸோ என்ன ஒரு வேலையுமே இல்லை, நம்ம வந்து ஆர்டர் கிராப்பிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். ஸோ 2 டைம்ஸ் வந்து லோட் ஆகுது. ஸோ லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பர்ச்சேஸ் அப்படிங்கிறத கொடுக்குறோம். ஸோ சக்ஸஸ் அப்படின்னு வந்துடும். ஓகே அப்படின்னு கொடுத்துடணும். ஸோ செகண்ட் டைம் நான் பண்ணிட்டேன். ஸோ வந்து 1.90 வந்திருக்கு. அதாவது ₹1.91 அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து 30 ஆர்டரை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா தெரியும் நான் வந்து 30 ஆர்டரையுமே முடிச்சிட்டேன். ஸோ ஆர்டர் லிமிட் அப்படிங்கிற இடத்துல பாருங்கள் 30/30 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ நான் வந்து 30 ஆர்டரையுமே முடிச்சிட்டேன். ஸோ ஆர்டர் கிராப்பிங் அப்படிங்கிற இடத்துல வந்து எனேபிள் இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா நான் 30 ஆர்டரையும் முடிச்சோன்னா பார்த்திங்கன்னா டோட்டல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 25.02 ரூபி வந்து நம்மளுக்கு வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ தினமும் வந்து நம்ம வந்து 30 ஆர்டர் பண்ணுறது மூலிமா ஒரு 25 ரூபி வந்து நம்மளால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ டெய்லி வந்து 25 ரூபி. ஸோ வந்து மினிமம் விட்ராவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா 100 தான். ஸோ வந்து ஒரு 4 டேஸில் நம்ம வந்து ரீச் பண்ணிட முடியும். ஸோ வந்து நம்ம ஈஸியாக வந்து விட்ரா கொடுத்துட முடியும். ஸோ இதுதான் நம்ம வந்து ஆர்டர் கிராப்பிங் பண்ணுற பேஜ். நான் வந்து பேக் கொடுத்துக்கிறேன். ஸோ பேக் கொடுத்துட்டோம்னா அந்த ரிமைண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி பண்ண ஆர்டர்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபினான்ஷியல் அப்படிங்கிறதுல வந்து டைப் ஏ டைப் பி அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி எக்ஸ்பெக்டட் ஏர்னிங்ஸ் அப்படின்லாம் சொல்லி இருக்குது. ஸோ வந்து நீங்கள் என்ன பிளானில் இருக்கீங்களோ அதுக்கான ஃபினான்ஷியல்
சொல்லிட்டு வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டீம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ டீமில் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்விடேஷன் லிங்க் இருக்கும், அவங்களோட காப்பி, அதாவது நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுற லிங்க் இருக்கும். ஸோ இன்வைட் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா லெவல் 1 வந்து 10% ஃபஸ்ட்டு ரிவார்டு, செகண்ட் ரிவார்டு வந்து 6%, தேர்ட் வந்து 3% அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த ரிவார்ட் கமிஷன் தான் சொல்லியிருப்பாங்க ரெஃபர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இதை பற்றி காப்பி பண்ணிட்டீங்கன்னா ஸோ காப்பி சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு ஷேர் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் மை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டோட்டல் அசஸ்ட் பார்த்திங்கன்னா 500 வந்து சைன் அப் போனஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த 500 வந்து நம்ம விட்ரா பண்ண முடியாது, அதை வச்சு நம்ம ஆர்டர் காப்பிங் பண்ணுறோம். ஸோ அதை வச்சு ஆர்டர் காப்பிங் பண்ணி ஸோ 100 வந்தோன்னா நம்ம மினிமம் விட்ராவல் 100 தான். ஸோ கொடுத்துட்றோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மீ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா நான் வந்து மெம்பர் லெவல் அந்தன்சிகேஷன், ஸோ நெக்ஸ்ட்டு விட்ராவல் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ விட்ராவலில் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட், அதாவது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதா இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே வேலட் பேலன்ஸ் இருக்குது, ரிசீவ் இருக்குது, என்டர் வேலட் அமௌண்ட் இருக்குது. ஸோ அமௌண்ட் பார்த்திங்கன்னா 120 ரூபீஸ்லேருந்து 50,000 ரூபி வரையும் நம்ம வந்து விட்ரா கொடுத்துக்க முடியும். ஸோ வந்து மினிமம் விட்ராவல் ஒரு 120 ரூபி, ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா விட்ராவல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா சேஞ்சு, ஸோ விட்ராவல் அக்கௌண்ட், ஸோ வந்து அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ வந்து சேஞ்ச் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துட்டு ஸோ உங்களோட அந்தென்டிஃபிகேஷன், அந்த அந்தென்டிஃபிகேஷன் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து அந்த ஃபுல்லாக அந்த மொபைல் நம்பர், அந்த பேங்க் கார்டை ஆட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இதில் பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க, நெக்ஸ்ட்டு உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க, உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துக்கோங்க, பேங்க் நேம் கொடுத்துக்கோங்க, ஐஎஃப்எஸ்சி கோட் கொடுத்துக்கோங்க, நெக்ஸ்ட்டு யூபிஐ ஐடி, பேடிஎம். ஸோ பேடிஎம் கொடுத்துட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா ஸோ பேடிஎம் வந்து எனேபிள் நினைக்கிறேன். ஸோ இருந்தால் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுட்டு சேவ் கொடுத்துக்கோங்க, சரிங்களா. ஸோ கொடுத்துட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லா டீட்டெயில்ஸுமே நான் கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் சேவ் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்தென்டிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷன் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ பேடிஎம் உங்கள்கிட்ட இருந்தால் பாருங்கள், இல்லை அப்படின்னா வந்து விட்டுருங்க. ஸோ நான் வந்து என்கிட்ட பேடிஎம் நம்பர் இருக்கனால ஸோ நான் வந்து என்னோடய நம்பரை கொடுத்துக்கிறேன். ஸோ 05735684 ஸோ கொடுத்துக்கிறேன். 684 ஓகே நான் கொடுத்துட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். திருப்பியும் பார்த்தீங்கன்னா அந்தென்டிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷன் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ பேடிஎம் நம்பரை இருந்தால் நீங்கள் கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேக் கொடுத்துக்கலாம். ஸோ பேக் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட விட்ராவல் அக்கௌண்ட் சொல்லிட்டு இருக்குது. ஸோ மினிமம் விட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா 120 to 50,000 வரைக்கும் விட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ விட்ராவல் டைமிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 9 to 22 மண்டே டு ஃப்ரைடே. ஃபீஸ் வந்து 10% வந்து சர்வீஸ் சார்ஜ் எடுப்பாங்க. ஸோ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற இடத்துல ஸோ ஹிஸ்ட்ரிலாம் இருக்கும். ஸோ வந்து எனக்கு எந்த ஹிஸ்ட்ரியும் இல்லை விட்ரா பண்ணுறதுக்கு, ஸோ அதனால் இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுக்குறேன். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன் பண்ணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் போடுற ஜாப்லாம் ஜஸ்ட் வந்து நோ இன்வெஸ்ட்மெண்ட் ஜாப் தான். ஸோ ஜஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து ஏர்னிங்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது கண்டிப்பாக. ஸோ சம் ஆர்டர் கிராப்பிங் சைட்ஸஸ்ஸு, ஸோ சம் பிளாட்ஃபார்ம் தான் நமக்கு வந்து வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போகிறோம். ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு க்ரைட்டீரியா கொடுத்து நம்மளை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், மோஸ்ட்லி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ்அப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி பாருங்கள். ஸோ அவங்களும் யூஸ் பண்ணட்டும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணுற வரைக்கும் அண்டில் தட் பாய் ஃப்ரம் கார்த்திக்.